संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरु पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहाय। எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாங்க இத? என்ன சொல்றாரு இதுல? ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அதுல உண்மையா இருக்குதா? சொல்லப்படுகின்ற விஷயங்கள்ல உண்மை இருக்கின்றதா இல்லையா என்று அறிந்து கொள்ளுகின்ற சக்தி தான் அறிவு. அதை கொடுப்பதுதான் கல்வி. நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வாங்குற மார்க்கை வைத்து நம்முடைய அறிவை நிர்ணயம் பண்ணக்கூடாது. இஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், ஹவ் 95 மார்க்ஸ், அப்புறம் லைஃப்ல வெரி இடியட் பர்சன் இல்லையா? அதனால சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த அறிவு கூர்மை அவருக்கு ரொம்ப இருந்தது. தான் வாழ்க்கையில பார்க்கின்ற கேட்கின்ற விஷயங்கள்ல உண்மை இருக்கின்றதா என்று அறியக்கூடிய சக்தி சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில குழந்தையிலிருந்தே. அவரு குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு மாமரத்துல ஏறி விளையாடுவாங்க குழந்தைங்கள்லாம். அந்த கதை தெரியும் தானே? எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப நரேந்திரனும் விளையாடிட்டு இருப்பார். அந்த மரத்தினுடைய முதலாளி இந்த குழந்தைங்க இதெல்லாம் தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை கட்டி விடுவார். என்ன சொல்லுவார்? இந்த மரத்துல ஒரு பூதம் இருக்குது அப்படின்னு. கேட்ட உடனே எல்லா குழந்தைகளுக்கும் பயம் ஆயிடுது, எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா நரேந்திரன் மட்டும் என்ன பண்ணுவார்? விளையாடிக்கொண்டே இருப்பார். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேட்பாங்க, நரேந்திரா அவனுக்கு பயம் இல்லையா? பூதம் இருக்குதாமே, பிடிச்சிக்குமாமே, பயம் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ நரேந்திரன் என்ன சொல்றார்? முட்டாள்களே, யார் எதை சொன்னாலும் நம்பிடுறதா? இங்க பூதம் இருந்தா நம்ம ஏற்கனவே இத்தனை நாள் விளையாடிட்டு இருந்தோம்ல, அப்பவே பிடிச்சிருக்கணும் தானே? இந்த தாத்தா போய் சொல்றாரு, இங்க பூதமே இல்லை, எதுவும் இல்லை, நம்ம விளையாடலாம். என்ன அறிவுபூர்வ பார்த்தீங்களா? ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், ஆனா அதுல இருக்கிற தெளிவு பார்த்தீங்களா? அதான் லாஜிக், அறிவு. ஆனா இந்த அறிவு பொதுவா உங்க வயதுல பரிணமிக்கிறது. உதாரணம் சொல்றேன், அடுத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து நம்ம செய்யற மாதிரி இருக்கிறோமே தவிர அதை யோசிச்சு நம்ம அதை செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற யோசனை சக்தி, சிந்தனை சக்தி இல்லை எல்லாருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சினிமாவில் பார்க்கும் பொழுது, அதுவும் தமிழ்நாட்டு சினிமாவில் எப்படி என்ன பார்க்குறோம்? தமிழ்நாட்டு சினிமாவில் ஒல்லியா ரவுடியா ஒரு பையன் இருப்பான், தாடி வளர்த்திருப்பான், அவனுக்கு பேரு தனுஷ். அவனை ஒரு பொண்ணு காதலிப்பான். அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப பணக்கார ஒரு பொண்ணா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இவர் வானான்னுவாரு, அந்த அம்மா பின்னாடியே சுத்தாங்க. கேளு, அப்புறம் அந்த கதை எப்படி போகும்?
அப்புறம் 2 பேரும் காதலிப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யறாங்கன்னு எப்படி காண்பிக்கிறாங்க சினிமாவில்? 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு என்ன பேரு? டூயட் பாட்டுன்னு பேர். இதை நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? பார்த்த உடனே உங்க மண்டையில் என்ன வருது? நானும் ஒல்லியா தாங்கிறேன், அவனை விட கொஞ்சம் குண்டாதாங்கிறேன், நமக்கு யாரு ஆளு? மனசு கண்ணு தேடுதா? ஆமா. அப்புறம் மனசு என்ன நினைக்குது? டூயட் பாட்னா நல்லா தான் இருக்குது. பார்த்தாவே நல்லா இருக்கும்போது பாட்னா எப்படி இருக்கும்? ஆனா உண்மையான வாழ்க்கையில டூயட் எங்கேயாவது இருக்குதா? நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யறாங்களா இல்லையா? அம்மா கிட்ட போய் கேட்பார், அம்மா அம்மா அப்பாவை நீ அன்பு செய்யறியா அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவா? இது என்னடா கேள்வி? நாங்க 2 பேரும் அன்பா இருக்கிறதுனால தான் நீ பிறந்த, அன்பா தான் இருக்கிறோம். சரி, எத்தனை டூயட் பாடின அதை சொல்லு. உடனே அம்மா என்ன சொல்லுவா? அடக்கடவுளே, சோக பாட்டு தாண்டா இருக்குது, அன்புல தியாகம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, பொறுமை இருக்கு. ஆனா டூயட் பாட்டு இருக்கு, ஆனா இந்த வயசுக்கு புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சினிமாவில் காண்பிக்கிற அந்த ஒல்லியா இருக்கிறானே, அவன் பேர் என்ன, தனுஷ், அவன் இப்படி 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 இப்படின்னுவான். உடனே நம்மளால என்ன பண்றான்? கண்ணாடி முன்னாடி இப்படி காப்பி அடிக்கிறதுன்னு பேர். இது காப்பி அடிச்சு எங்க உருப்பிடுமா? நீ பாரு, தமிழ்நாட்டில் அவன் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிறான் பார்த்தியா? இந்த ஹேர் ஸ்டைல, இந்த தாடி ஸ்டைல்லாம் பாரு, ஹேர் ஸ்டைலில் இருக்கும். யாரோ ஒரு ரவுடி, பழக்க தெரியாதவன், படிப்பே வராதவன் சினிமாவில் போய் எப்படியோ போய் நின்று ஏதோ ஷூட்டிங் பண்ணி ஏதோ வந்து நிற்பான். அவனை பார்த்து தலைவா, மாஸ்டர், பிகில், அவன் 45 வயசு 50 வயசு கிழவன், அவன் பையனுக்கே உங்க வயசு. நீங்க என்ன சொல்றீங்க? அவனை ஹீரோன்றீங்க. யார் வாழ்க்கையில் உண்மையான ஹீரோ சொல்லுங்க? நமக்காக தியாகம் பண்ணி உயிரை விட்டவங்களா இல்ல நடிக்கிறவங்களா? இதுதான் அறிவு. என் வாழ்க்கைக்கு ஒரு கதாநாயகன் இருக்க வேண்டும் என்றால் இந்த கதாநாயகன் என்னுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தியாகம் பண்ண ஒருத்தரார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தியாகம் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக எத்தனையோ பேர் பெரியவங்க, அது நம்ம பாரத தேசத்துல நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தியாகம் செய்தார். நாம் இப்படி எல்லாம் சுதந்திர இந்தியாவில் வாழணுன்றதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் தியாகம் செய்தார். அவர்கள் எல்லாம் முதன்மையானவர் நம்முடைய சுவாமி விவேகா. அமெரிக்காவில் அவருக்கு உலக புகழ் பெற்ற நாள் அன்று இரவு படுத்துக்கொண்டு, அதாவது தூக்கம் வரல அவருக்கு. ஓ, கிரிக்கெட் டீமு விளையாட போறாங்க வெளிநாட்டுக்கு, அன்னைக்கு ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவான்? பார்ட்டி பண்ணுவான், குடிப்பான், கூத்தடிப்பான். கரெக்டு தானே? ஆனா நம்ம சுவாமி விவேகானந்தர் பாருங்க, அவர் வாழ்க்கையில உலக புகழ் கிடைத்த நாள் அன்று பட்டு மெத்த, வெல்வெட்டு, தலகாணி எல்லாம் இருக்கு, பழம் பால் எல்லாம் இருக்கு. அவருக்கு பெரிய ஒரு ராஜ உபச்சாரம் செய்கின்றார்கள். எதையுமே தொடாம தரையில படுத்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் பாரத தேசத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் கண்ணீர் விட்டு அழறார். அப்பெல்லாம் நம்ம பிறக்கவே இல்லை, ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னு அழுதார். அவரை பின்பற்றி சுபாஷ் சந்திர போஸ், சுப்பிரமணிய பாரதியார், கப்பலோட்டிய தமிழர், இப்படி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகளே, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன நன்றி கடன் சொல்ல போறோம்? ஒரே ஒரு வழிதான், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நம்மளால முடிந்த சேவையை இந்த பாரத தேசத்துக்கு செய்யணும். அவங்க ஆசைப்பட்டது என்ன? என் நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. அப்போ நம்ம நல்லா இருக்கிறது தான் அவங்க ஆசையை நிறைவேற்றும். நல்லா இருப்பதற்கு வழி என்ன? நம்முடைய
உடம்பு, மனசு, புத்தி, அறிவு மூணையும் நல்லா ஆரோக்கியமா வச்சு. உடம்பு ஆரோக்கியமா இருக்குது எப்படி தெரியும் சுவாமின்னு கேட்கக்கூடாது. ஏன் சொல்லுங்க? நம்ம உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது எப்படி தெரியும்? உலகம் ஃபுல்லா கொரோனா வந்தா கூட நமக்கு ஒன்றும் வரல இல்லையா? உலகம் ஃபுல்லா கொரோனா வியாதி வந்தது, நமக்கு எதாச்சா? அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ மனசை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி, புத்தி சக்தியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி, இதை அடிக்கடி நமக்கு பெரியவங்க சொல்லி நம்ம காதுல இந்த வயசுல படணும். அதற்காக உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடன் அற்புதமான வாழ்க்கை தத்துவங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களையும் சொல்வதற்கு, இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தினுடைய சென்னை டி நகர் கிளையில் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி சத்யபிரபானந்தஜி மகாராஜ் நம்முடைய விழுப்புரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கணும், நல்ல கருத்துக்கள் சொல்ல கேட்க வைக்கணுன்றதுக்கு அவர்கிட்ட நான் பணிந்து கேட்டுக்கொண்டேன். அதுக்கு ஒப்புக்கொண்டார். சுவாமிஜி துறவு வாழ்க்கைக்கு 30 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. பெரிய துறவிகளோடு வாழ்ந்திருக்கின்றார். அவரிடத்திலிருந்து நிறைய கற்றிருக்கின்றார். மாணவர்களுக்கு அதை சுவையாக சொல்வதில் கை தேர்ந்தவர். அதனால அவரை உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லும்படி நான் கேட்டுக்கொண்டதப்போ சுவாமிஜி ஒப்புக்கொண்டார்கள். அதனால காலையில ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு சந்திப்பு நடந்தது. அப்புறம் 9th 10th கேர்ள்ஸுக்கு ஒரு சத்சங்கம் நடந்தது. இப்போ நீங்கள் 9th 10th பாய்ஸ் உங்களுக்கும் அந்த சத்சங்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நல்ல நிதானமாக அவர் சொல்கிறத அமைதியாக கேளுங்க. மனசுக்குள்ள அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் போடுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பெற்றோருடைய கனவு, ஆசை. எங்களுடைய கனவும் ஆசை. பாரத தேசத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன, யாராவது ஒரு தாய் சாக்லேட் எடுத்துன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அம்மா, உங்கள் அம்மா யாராவது எடுத்துட்டு சாக்லேட், என்னம்மா விசேஷம் அப்படின்னா, சப்போஸ் அந்த அம்மா சொல்லுவாங்களா, என் பையன் டெரரிஸ்ட் ஆகிட்டான் சுவாமி, சாக்லேட் எடுத்துக்கோ சொல்லுவாங்களா? என் பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சுவாமி, சாக்லேட் எடுத்துக்கோ சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? என் பையன் பாம்பில் வெடிச்சிட்டா சுவாமி, கையெடுத்து குடிகாரன் ஆகிட்டா சுவாமி, சாக்லேட்டில் கை சொல்லுவாங்களா? அப்போ இதெல்லாம் எதெல்லாம் சொல்ல மாட்டாங்களோ, சாக்லேட் அம்மா சாக்லேட் நமக்காக கொடுக்கும் பொழுது எதெல்லாம் சொல்ல மாட்டாங்களோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கரெக்டா எதை சொல்லி சாக்லேட் கொடுப்பாங்க. என் குழந்தை நானும் 95 வாங்கிட்டேன் சாமி சாக்லேட். என் குழந்தை ஆடிட்டர் ஆகிட்டான், என் குழந்தை ஐபிஎஸ் ஆகிட்டான், ஐஏஎஸ் ஆகிட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெத்த வயிறு குளிரணும், அதுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்குண்டான சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி ஸ்ரீமத் சுவாமி சத்யபிரபானந்தஜி மகாராஜை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். 4:45 வரைக்கும் மகாராஜ் உங்கள் கூட இருப்பாங்க. 15 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு புரியுதா? இந்த மகாராஜ் கிடைக்க மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. ஜெயராமகிருஷ்ணன். உங்களுக்கு பேசக்கூடாது, பேசுனா மகாராஜ் தான் பேச கேள்விகள் கேட்கணும், பேசக்கூடாது. ஓகே, 6 ரைட். நேரம் உட்கார்ந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு அடி நேரம் உட்கார். ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने तापहारिणे. குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் சொல்லலை குட் ஆஃப்டர்நூன். இப்போ யாரும் சில பேர் சொல்லலை குட் ஆஃப்டர்நூன். இப்போ எப்படி இவ்வளவு சத்தம் வந்தது? சாமிஜி சொல்லுவார் இல்லையா, யூ ஹாவ் வித்இன் யூ ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு விவேகானந்தர் சொல்வார்.
நீங்கள் நினச்சாதான். அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு குட் ஆஃப்டர்நூன். ஃபஸ்ட் டைம் சொன்னப்போ சில பேர் சொன்னீங்க, 10 பேர் அப்படியே அடக்கி வச்சுட்டீங்க இல்லையா? அடக்கி வச்சுக்கிறதுனால யாருக்கு லாபம்? சாமிஜி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தார் ரொம்ப ஜோக்கா. எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு, பிரெயின் பவர் வில் இன்க்ரீஸ். பிரெயின் பவர் நல்லா ஆச்சுன்னாக்கா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். யூ கேன் செலக்ட் தி கரெக்ட் திங்ஸ். ஆனால் நாமளே அப்படியே தடுத்து வச்சுக்கிறோம். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சுவாமிஜி அது ரொம்ப அழகாக சொல்லுவார். யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. உன்னுடைய விதியை நீயே படைக்கிறாய் அப்படி சொல்லுவாங்க. அது விதியை நல்ல விதமாக படைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர்றார். வெஜிடபிள்ஸ் அப்படியே சாப்பிட முடியுமா? அதை என்ன செய்யணும்? உங்கள் அம்மா அதை கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெட்டி கழுவி வேக வச்சு அதில் கொஞ்சம் மிளகா பொடி உப்பு அது இதுன்னு போட்டு எல்லாம் போட்டு கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு யூ ஃபீல் டேஸ்டி, யூ ஃபீல் ஹாப்பி. அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நல்ல கருத்துக்களை கொடுக்கணும். வள்ளுவர் சொல்வார் இல்லையா, தொட்டனை தூரும் மணற்கேணி, அப்புறம் என்ன? பியூட்டிஃபுல், வெரி குட். படிக்க படிக்க நம்முடைய அறிவு விருத்தி ஆகிட்டே இருக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் யார்? அவரு ஆப்ரஹாம் லிங்கன் யாரு? யுஎஸ் பிரசிடென்ட். அவங்க அப்பா எல்லா விதமான வேலையும் செய்வார். செருப்பு தைப்பார், விவசாயம் பண்ணுவார், பிளம்பிங் பண்ணுவார், எல்லா வேலையும் செய்வார். அவ்வளவு ஏழை. இவரும் சின்ன பையனாக இருந்தப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டார். ஆனால் இவருக்கு படிக்கிறதுல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட். எப்போ பார்த்தாலும் ஏதாவது புக்கு படிச்சுட்டே இருப்பார். பெரியவன் ஆனதுக்கப்புறம் கூட புக் படிச்சுட்டே இருப்பார். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் ஒரு தடவை, எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருக்கு, அது என்ன உனக்கு பணம் கொடுக்குமா? எப்போ புக்கு படிச்சுட்டே இருந்தால் பணம் கிடைக்குமா? பட் ஆப்ரஹாம் சொன்னார், எப்பவும் புக்கு படித்தா பணம் கிடைக்காது, ஆனால் பணம் கிடைச்சா அதை எப்படி நல்ல விதத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுதான் வள்ளுவர் சொல்றார், மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. நீங்க படிக்க படிக்க இங்க இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ நீங்க எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க, டெய்லி வாஷ் பண்ணீங்களா, இல்லை வாரத்துக்கு ஒரு நாளா, இல்லை மாசத்துக்கு ஒரு நாளா? ஏன் டெய்லி வாஷ் பண்ணணும்? இல்லைன்னா பக்கத்தில் பையன் உட்கார மாட்டான், ஓ அப்படிம்பாங்க. நீ வேணா போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டார், உங்களுக்கு அந்த பாட்டில் கிரீன் கலர் தெரியுமா? பாட்டில் கிரீன்னாக்கா ரொம்ப டீப் கிரீன், அந்த கலர் சாக்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு அது லக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆளுங்க எதையும் நம்பிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஜோசியக்காரன் ஏதாவது சொன்னாக்கா உடனே அப்படியே நம்புவாங்க. மஞ்சள் கலர் துண்டு கூட போட்டுப்பாங்க. ஸோ கிரீன் கலர் சாக்ஸ் வாங்கி போட்டுட்டான். அவன் போன நேரத்தில் அந்த கடையில் ஒரே ஒரு பேர் தான் இருந்தது. சரி அதையே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதையே போட்டுக்கிறான். ஆஃபீஸுக்கு வரான். ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் நெருங்க முடியல. ஏன்? ஆஃபீஸ் வந்தால் நைட்டு தான் போகிறான். வாஷ் பண்ணி எங்கே போகிறது? சாக்ஸ் வேற ஒரே நாளில் நைட்டு துவைச்சி போட்டால் காயாது காலையில். அதையே போட்டுகிட்டே இருக்கான். பயங்கர ஸ்மெல்லு, பக்கத்துலேயே போக முடியல. அந்த மேனேஜர் ஒரு நாள் பார்த்தார், என்ன இது நான்சென்ஸ். உடனே இவன் எல்லாத்தையும் சொன்னான், இந்த கலர் போட்டுக்கணும்னு அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, நான் அதனால் அதையே போட்டுக்கிறேன், வாஷ் பண்ணால் காயாது, எங்கே எனக்கு துரதிர்ஷ்டம் வந்துடுமோ, சம் மிஸ்ஃபார்ச்சூன் வந்துடுமோ சொல்லி நான் இதை போட்டுகிட்டே இருக்கேன். உடனே இவர் போய் தேடி ஒரு செட்டு கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தார் இந்த மேனேஜர். டேக் திஸ், when you come tomorrow put it on, remove that one. ஓகே சார், நீ போட்டுட்டு வந்து என்கிட்ட காட்டணும், அதர்வைஸ் ஐ வில் நாட் பிலீவ் அப்படின்ட்டு. இந்த ஆளும் அடுத்த நாள் போட்டுட்டு வந்துட்டார்.
சார் மே ஐ கம் இன்? எஸ். உள்ள வந்துட்டார். சி யுவர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி காலை காட்டுறார். ஆனால் பக்கத்தில் வந்து அதே ஸ்மெல் அடிக்குது. ஜஸ்ட் நினச்சி பாருங்க, ஒரு 3 மாசமா ஒரு சாக்ஸ் வந்து கழுவவே இல்லை, எந்த மாதிரி ஸ்மெல் வரும்? பக்கத்தில் வந்தால் நிற்கவே முடியல. பார்த்தா புது சாக்ஸ் போட்டிருக்காரு. திஸ் இஸ் நியூ ஒன், ஓகே, பட் வை திஸ் பேட் ஸ்மெல் இஸ் கமிங் அப்படின்னு கேட்டார் மேனேஜர். அந்த ஆள் சொன்னார், நீங்கள் நல்லவர் சார், நீங்கள் சொன்ன ஒத்துப்பீங்க, மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் அந்த ஓல்டு ஒன் ஐ எம் கீப்பிங் இன் மை பாக்கெட். நல்லா இருக்குமா அது? திஸ் இஸ் ஓல்டு ஒன், ஐ எம் நாட் வியரிங், ஐ எம் நாட் யூசிங், இல்லையா? இருந்தாலும் கெட்டது நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நம்ம மண்டையில் நுழைஞ்சா கூட நமக்கு எங்கேயோ இருந்து கெடுதலை உருவாகும். அண்ட் இட் வில் கிரியேட் எனிமீஸ், நாட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வள்ளுவர் சொன்னார், தொட்டனை தூரும் மணற்கேணி. நீங்கள் போர்வெல், இப்பெல்லாம் கேணினாக்க கிணறு யாருமே வெட்டுறதே இல்லை, அவ்வளோ பொறுமை கிடையாது, காசும் கிடையாது. இப்போ எல்லாம் வந்து போர்வெல் தான். எவ்வளோ கீழே போகிறீங்களோ, அதுவும் விழுப்புரத்தில் தண்ணி பஞ்சம் வேற இல்லையா, எவ்வளோ கீழே போகிறீங்களோ அவ்வளோ தண்ணி வரும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ, the more you utilize your brain power, the better you will be your future. உங்களை சேர்ந்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் லைஃபை உருவாக்க this is the best period of your life. இப்போ விலைவாசி ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் விலை ஏறிடுச்சு. உங்கள் யாருக்காவது கவலை இருக்கா? யாருக்காவது கவலை இருக்கா? ஏன்? அப்பா சம்பாதிக்கிறார், அம்மா சமைச்சு போடுறாங்க, நமக்கு என்ன? உங்களுக்கு இப்போ ஒரே வேலை, என்ன வேலை? இப்போ அதை செய்யலாமா வேண்டாமா? இந்த பீரியட்ல விட்டாக்க நிறைய பேர் இந்த வயசுல வந்து விளையாடிட்டு அப்புறம் பிற்காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு மட்டும் அப்பவே தெரிஞ்சிருந்தா, ஐ வுட் ஹவ் யூட்டிலைஸ் மை டைம் ப்ராப்பர்லி அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நீங்கள் சேரணும். அது வேற ஏதோ ஒரு பாடம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சின்ன வயசுல நீங்க வருத்தப்பட, ஒரு பெரியவர் சொல்லுவார் இங்கிலீஷ்ல, ரொம்ப அழகா இருக்கும். If you work like a slave in your young age, if you work like a slave in your young age, you can live like a king in your old age. சின்ன வயசுல நீங்க டைம் கரெக்டா நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணீங்க, வயசானதுக்கு அப்புறம் ராஜா மாதிரியே இருக்கலாம். சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, 16 வயசு, உங்களுக்கெல்லாம் என்ன வயசு? 15 வயசு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த வயசுல நீங்க வேலைக்கு போனா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பா ஒன்றும் இது இல்லை போல இருக்கு, இந்த பையன் சின்ன பையன் இன்னும் 10th கூட முடிக்கல, வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பெரியவர் 61 வயசு, அவர் ரிக்ஷா இழுக்கிறார், அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உள்ள சரியில்லை அப்படிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நிலைமையும் வரக்கூடாது, இந்த நிலைமையும் வரக்கூடாது. ஒருத்தர் இந்த டாஸ்மாக் போய் நிறைய டெய்லி சாப்பிடுவார். ஒரு கடைக்கு போயிருக்கார். அங்கே போனால் 15 வயசு பையன் அங்கே பாட்டில் எடுத்து கொடுக்குறான். இவருக்கு பார்த்தோன்னே மனசில் வந்து ஒரு இரக்கம். ஏன்னா இவருக்கு அதே வயசு பையன் இருக்கான். இவர் சொன்னாராம், தம்பி இங்கே என்ன வேலைக்கு சேர்ந்துருக்கியா அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அப்பா இங்கே இருந்தார், வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் செத்து போயிட்டாரு, அதனால் எனக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்க, வீட்டில் வேறு யாரும் கிடையாது, நானும் எங்கள் அம்மாவும் தான் இங்கே வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அது பெரியவர் சொல்கிறார், இந்த மாதிரி கடையிலெல்லாம் வேலை செய்யாதப்பா, உன் வாழ்க்கையை கெட்டு போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது நல்ல அட்வைஸாக இல்லையா? இந்த மாதிரி கடையிலெல்லாம் வேலை செய்யாத, உன் வாழ்க்கையை கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு தோணும், அப்புறம் அதுலேயே மூழ்கி இருக்கணும்னு தோணும், வாழ்க்கையை கெட்டு போயிடும் அப்படின்னாரு. இந்த பையன் சொன்னான், ஆமாம் சார், எனக்கு நல்லா தெரியும், நீங்களும் இங்கே வராதிங்க, நீங்கள் இங்கே கண்டினியூஸாக வந்தால் உங்கள் பையனுக்கும் எந்த கதி வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இவங்க அப்பா குடிச்சு அதுலேயே வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனார், மோட்டார் பைக்கில் போகிறப்ப இடிச்சு. நீங்களும் குடிச்சிட்டு இருந்தாக்க உங்கள் பையனுக்கும் இந்த கதி வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கதை. ஸோ சின்ன வயசில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்போ எந்த அளவுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்குறோமோ. இப்போ சாமி சொன்னார் இல்லையா, உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா என்ன என்ன எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்? சிம்பிள் பட் ஹெல்தி இல்லையா? ரொம்ப ரிச் ஃபுட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு டைஜஷன் வராது, அது வேற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். சிம்பிளாக இருக்கணும், நல்ல வேக வச்சதாக இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும். அதே மாதிரி கண்ட கருத்துக்கள் எல்லாம் போட்டோம்னாக்க இந்த மனசும் கேட்டு போயிடும். அதுக்காக தான் வள்ளுவர் சொன்னார், இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்க, நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோ. நிறைய படித்தா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா என்ன இன்னொரு லாபம் அப்படின்னாக்க, இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்றார், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடையது. நீங்க இப்ப நல்லா கத்துக்கிட்டா, இந்த சின்ன வயசுலயே நீங்க பாத்தீங்கன்னாக்க சச்சின் டெண்டுல்கருடைய 2 வயசு போட்டோ யாராவது பார்த்துருக்கீங்களா? கை நல்லா தூக்கணும். அந்த போட்டோல எப்படி நிக்கிறான்? பேட் வச்சுட்டு நிக்கிறான். 2 வயசு பையனுக்கு பேட்டை பத்தி என்ன தெரியும்? எப்படி அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்தது அவனுக்கு? நம்ம சும்மா படத்தை பார்க்குறோம், 2 வயசுலேயே பேட் வச்சுட்டு நிற்கிறான் இந்த பையன், அவ்வளோதான் பார்க்குறோமே ஒழிய ஒய் இட் ஹேப்பன், ஹவு இட் ஹேப்பன் நம்ம யோசனை பண்ணுறது. அதுதான் இங்கே வள்ளுவர் சொல்கிறேன், இந்த ஜென்மாவில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னாக்கா எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இஃப் யூ பிகம் தரோ அபவுட் இட், அது அடுத்தடுத்த ஜென்மாவிலேயும் வரும். கணித மேதை ராமானுஜம் பேர் கேட்டிருக்கீங்களா? தெரியும். அவர் 8 வயசு பையனாக இருந்தப்பவே அவருக்கு கணக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எங்கேருந்து அந்த நாலேஜ் வந்தது? யாரும் சொல்லியே கொடுக்கல. இன்னும் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, பக்கத்து வீட்டில் வந்து காலேஜில் படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய மேத்தமேட்டிக்ஸ் டவுட்ஸ் எல்லாம் இந்த பையன்கிட்ட வந்து கேட்டுட்டு போவான். இப்போ காலேஜில் படிக்கிற பையன் பெரியவனா, 8 வயசு பையன் பெரியவனா? அவன் வந்து இவங்கிட்ட கற்றுக்கிறான். எப்படியா, எங்கேருந்து அந்த ஜீனியஸ் வந்தது? அது ஒரு நாள் வீட்டில் வந்து ஏதோ கணக்கு போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான். ரொம்ப புவர், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ஏதோ அரைக்குறை வயிற்றுக்கு சாப்பாடு, படுத்துட்டான், தூங்கிட்டான். அவங்க அம்மா எங்கேயோ போனவங்க வராங்க, வந்து எழுப்புறாங்க. பையன் சரியா சாப்பிடவே இல்லை, தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. ராமானுஜன் எழுந்து, ஏமா என்ன எழுப்புன அப்படின்னு கேட்டான். இல்லடா கண்ணா, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. ராமானுஜன் என்ன தெரியுமா சொன்னாரு, போமா, கனவுல நான் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தேன், ஆன்சர் வர்ற நேரம் நீ என்னை எழுப்பிட்டியம்மா. நீங்களாம் கணக்கு எத்தனை பேர் கனவுல கணக்கு போடுறீங்க? கனவுல வேண்டாம், கிளாஸ்ல எத்தனை பேர் கரெக்டா போடுறீங்க சொல்லுங்க. பயந்துகிட்டே ஏன் தூக்குறேன்? நல்லா தூக்க, தைரியம் வந்து அப்படியே தூக்க வேண்டியதுதானே. சரி, இப்படிதான் உங்க எல்லாருக்கும் ஒரு தைரியம் என்னன்னாக்கா, இந்த சாமிஜி சென்னையிலேருந்து வந்திருக்காரு, எங்களை பத்தி தெரியாது, சும்மா கையை தூக்கி வைப்போம் இல்லையா? நீங்க நல்லா படிங்க. ஸோ ராமானுஜன் அப்படி சொல்ற, கனவுல நான் கணக்கு போட்டுருந்தேன், ஆன்சர் வர நேரம் நீ எழுப்பிட்டியேமா அப்படின்னு. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு, இந்த ஜென்மாவில் நீங்க நல்லா கத்துக்கிட்டாக்கா இட் கண்டினியூஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 7 births. அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த நல்ல கருத்துக்கள் இருக்கோ, எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ எல்லாத்தையும் கிராஸ்ப் இட், அப்படியே விழுங்கணும். அதுக்கு பொருத்தமான பீரியட் திஸ் ஸ்டூடெண்ட், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சுவாமிஜி சொன்னார், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. நீங்க எந்த மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அமைச்சிக்கக்கூடிய பவர் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தான் உங்க விதியை சமைக்கிறீர்கள், படைக்கிறீர்கள். மனசுல நல்ல நல்ல பாசிட்டிவ் கருத்துக்களை கொடுத்தாக்க அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. கஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வராம யாராவது இருப்பாங்களா? இப்போ உங்க வயசுக்கு என்னென்னமோ கஷ்டம் வருது இல்லையா? உடம்புல சில சமயம் அடிபடுது, ஃபுட்பால் விளையாடுறப்போ, கிரிக்கெட் விளையாடுறப்போ அடிபடுது, அப்புறம் ஏதாவது டெஸ்ட் கொடுத்துட்றாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, என்னென்னமோ கஷ்டம்.
இன்னும் வயசாக இன்னும் பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்க மனசை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கணும். அந்த வேலையை இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். அதான் சாமி சொல்றார், யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க தான் உருவாக்குறீங்க. ஒரு அம்மா, இது ஒரு வேடிக்கையான கதை, ஒரு சின்ன ஏதோ ஒரு சிறுவர்கள் புக்கில் படித்த கதை. இன்ட்ரெஸ்டிங் கதை, பட் வெரி பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் மீனிங். தீபாவளிக்கு முன்னாடி ஏதோ கடத்தலுக்கு போனாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 2 பக்கெட் வேணும், பெரிய பக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் வாங்கினாங்க. கடைக்காரர் என்ன பண்ண, 2ஓட இன்னொரு பக்கெட்டையும் கொடுத்தார். இந்த அம்மா சொன்னாங்க, 2 போதும், 3 எதுக்கு? இல்லைம்மா, தீபாவளி ஸ்பெஷல், பர்ச்சேஸ் 2 டேக் 3. இந்த சோப்பெல்லாம் கூட பர்ச்சேஸ் 1 டேக் 2 அப்படிப்பாங்க. அந்த மாதிரி பர்ச்சேஸ் 2 டேக் 3 அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. செல்ஃபி தூக்கிட்டு வந்துட்டாங்க. 3 பக்கெட் கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் அரிசியை வந்து அவங்க ஒரு பக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அது மேலே அந்த ஹேண்டில்லாம் வந்து போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. அதை ஒரு பக்கெட்டில் ஷிஃப்ட் பண்ணாங்க. இப்போ அந்த பக்கெட்டை எங்கே வைப்பாங்க? அரிசி வச்ச பக்கெட்டை கிச்சனில், அதே இடத்துல இல்லை, பழசை எடுத்து போட்டுட்டு புதுசை வந்து உள்ளே வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கெட் என்ன பண்ணாங்க, சுகர் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட்டு உடஞ்சி போச்சு. அந்த சுகரை இதில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இதை தூக்கி கிச்சனில் வச்சுட்டாங்க. 2க்குமே ஒரு பொருத்தமான இடம் கிடைச்சி போச்சு. 3rd ஒரு எம்டி பக்கெட் இருக்கு, இதை பார்த்துக்கலாம், ஏதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்க. அப்போது அவங்க பசங்க 2 பேர் மேலே மாடியிலேருந்து கூட்டிகிட்டே வராங்க. தீபாவளி வரும்போது வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ஒட்டடை எல்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் குப்பை எல்லாம் வந்து மாடியிலேருந்து அப்படியே கொண்டு வந்து கூட்டிட்டு கீழே வந்து பார்த்தா இவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு. ஈவினிங் டைம் அந்த அடுத்த நாள் காலையில் தான் அந்த கார்பரேஷன் லாரி வரும். அது வரைக்கும் இதை எங்கே வைக்கிறது? வந்து அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த குப்பையெல்லாம் எங்கே சேர்த்து வைக்கிறது? அப்படியே விட்டாக்கா என்ன ஆகும்? கூட்டின குப்பை ஃபேன் போட்டால் பறந்து போய்டும், எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். மறுபடியும் அகைன் செகண்ட் டைம் யூ ஹேவ் டு ஒர்க். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இதோ இந்த பக்கெட் ஒன்று ஃப்ரீயாக கிடைச்சது, இதில் போட்டு வை. போட்டு வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் லாரி வந்தப்போ கொண்டு போய் கொட்டிட்டாங்க. இப்போ குப்பை வச்ச அந்த பக்கெட்டை பார்த்தா அந்த செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே படிச்சிருக்கு, பிளாக் கலராக இருக்கு. நல்ல பக்கெட், புது பக்கெட். அப்புறம் அந்த பையன் கொண்டு வந்து காட்டணும் அம்மா கிட்ட, அம்மா இதெல்லாம் பாருமா, என்ன பண்ணுறது, போய் கழுவிட்டு வா. கழுவி பார்த்தாலும் போக மாட்டேங்குது அதுக்குள்ளே. வித்தின் 1 night the whole picture of that bucket is changed. கொண்டு வந்து காட்டணும் அம்மா கிட்ட, அம்மா இப்பவும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, அப்படியே இருக்கும். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஓகே அதை டஸ்ட்பின்னாவே வச்சு. அது புதுசா பழசா? புது பக்கெட் டஸ்ட்பின் ஸ்டேட்டஸுக்கு போயிடுச்சு. இன்னொன்று அரிசி வச்சது உள்ள போயிடுச்சு, அதுக்கு ப்ராப்பர் பிளேஸ் மேலே. சர்க்கரை வச்சது, சுகர் வச்சது அது மேலே போயிடுச்சு. டஸ்ட் வச்சது கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த மனசு அப்படின்னு அந்த கதையில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. மனசுல நல்ல கருத்துக்களை சேர்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா மேல் நோக்கி போகும். சத்வா சஞ்சாயதே ஞானம் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார். நல்ல கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையை உயர செய்யும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவர் தான் சொல்றாரு. நல்ல கருத்துக்கள் கேட்க கேட்க நமக்கே தெரியாம நம்முடைய ஸ்டேட்டஸ் மேல போகும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டேட்டஸ் என்ன? ஒரே ஒரு ஸ்டேட்டஸ், இதுல இருக்கிற ஸ்டேட்டஸ் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் வரணும்னாக்கா இந்த நல்ல கருத்துக்கள் தான் நமக்கு உதவி செய்யும். அதுக்கான பவர், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. அந்த பொட்டென்ஷியாலிட்டி நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த டெஸ்க், இந்த போடியம் இருக்கு, இது எதுல தயார் பண்ணியிருக்காங்க? wood. இந்த ஒரு இடத்துல சின்னதா நான் வந்து ஒரு நெருப்பு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். What will happen? Whole podium will burn away, இல்லையா? நான் வச்சது இவ்வளவு சின்ன ஒரு நெருப்பு, அவ்வளவு நெருப்பு எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? சயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. Wood has got fire principle. இந்த பிரின்சிபல் அந்த எக்ஸ்டர்னல் ஃபயர் பிரின்சிபல் கூட சேர்றப்போ
இதுக்கும் லைஃப் வருது, இதுவும் எரியுது, ஹோல் போடியம் இஸ் கான். அதை போல உங்களுக்குள்ளார பொட்டென்ஷியாலிட்டி இஸ் தேர், எக்ஸலன்ட் பொட்டென்ஷியாலிட்டி இஸ் தேர். அதை வெளியிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து நம்முடைய திறமை நமக்கே தெரியாமே இருக்கு. அதனால் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத இடங்கள் அங்கெல்லாம் போய் நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பஜார், நிறைய கடைகள் இருக்கு. அங்கே ஒரு பிச்சைக்காரன் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உட்காந்து பிச்சை எடுப்பான். யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். டெய்லி அங்கே வருவான். காலையில் ஒரு 8:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தாக்க நைட்டு ஒரு 8 மணிக்கு திரும்பி போவான். எங்கே போய் படுக்கிறான்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த கடைக்காரங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. கடைசியாக ஒரு நாள் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அங்கேயே உட்காந்து பிச்சை எடுத்துருக்கான். கடைசியில் ஒரு நாள் அந்த கடைக்காரங்க காலையில் வந்து பார்த்தா அதே இடத்துல அவன் செத்து கிடக்கிறான். பிச்சைக்காரன், ஆஹா செத்து போய் கிடக்கணும், ஒரு பணத்தை வச்சுட்டு இப்போ கடையை திறக்க முடியாது இல்லையா, யாரும் வரமாட்டாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்தாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடைகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்தாங்க. சரி, ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து, இவன் யாரு என்ன எழுதுன்னு தெரியாது, யாரும் பேசுனது கூட கிடையாது. ஆனால் டெய்லி வந்து சின்சியராக வந்து உட்காருவான், ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டான், அப்படியே பிச்சை எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதனால இந்த இடம் சும்மா தான் கிடக்குது, இங்கேயே இவனை தோண்டி புதைச்சிடலாம். 2 பேர் கூலி ஆட்கள் வந்தாங்க, தோண்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் தோண்டின உடனே டங்குன்னு ஒரு சவுண்டு வருது. ஏய் பார்த்து வெட்டுப்பா அப்படின்னாங்க. மெதுவாக வெட்டி பார்த்தா அங்கே ஒரு குடம். குடத்தை எடுத்து மேலே வச்சுட்டாங்க அந்த 2 பேரும். என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள முழுக்க தங்க காசுகள். இப்போ ஒரு குடம் தங்க காசு உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் கொடுப்பீங்களா, நீங்களே எடுத்துப்பீங்களா? கிடைச்சாதான் தெரியும். இப்போ என்னென்ன வேணா பேசலாம், இல்லை நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படி. இப்போ சமீபத்தில் ஒரு டீச்சர், அவருக்கு 7.5 கோடி பணம் கிடைச்சது, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தார். யாரோ பேப்பரில் படிச்சிங்களா? ரஞ்சித் சிங் திஷாலே அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் ஒரு நல்லாசிரியர் விருது உலக அளவில் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு $10 மில்லியன், இந்தியன் கரன்சியில் 7.30 crores. நமக்கு 1 கோடி கிடைச்சாலே போதும், எவ்வளவோ பணம் அது. 7 கோடி, 7.5 கோடி. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? such a great person. அந்த லாஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூவில் 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர்ல இந்த பையன் ஒன்று, ரஞ்சித் சிங் திஷாலே. அந்த 10 பேருக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுத்தான், ஷேர் பண்ணிக்கிட்டான். அவனை பற்றி உலகம் முழுக்க இப்போ பாராட்டிட்டு இருக்காங்க. அவன் மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர். ரொம்ப பெரிய சம்பளம்லாம் கிடையாது, புவர் ஃபேமிலி தான். பட் கிடைச்ச பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் மனசு அவ்வளோ பெருசாக இருக்கும். எனிவே, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த பிச்சைக்காரன் அந்த குடம் கிடைச்ச உடனே எல்லாரும் பார்த்தாங்க. அப்கோர்ஸ் இப்போ வந்து புதையெல்லாம் கிடைச்சாக்க கவர்மெண்ட் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரனை போட்டு புதைச்சிட்டாங்க. போகிறப்போ எல்லாரும் பேசிக்கிட்டே போனாங்களாம், அட பாவி, தங்கத்துக்கு மேலேயே உட்காந்து சில்லற காசுக்கு போய் பிச்சை எடுத்திருக்கான். ஏன் தங்கத்து மேலேயே உட்காந்துருக்கான் எத்தனை வருஷமா, 20 வருஷமா, ஆனால் தங்கம் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி நம்முடைய கதையும் ஆயிடும். எப்போ? இஃப் யூ டோன்ட் யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பர்லி. இது ஒரு பழைய கதை. ஸோ சாமிஜி சொல்ற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் பவர், அதை டைனமிக்காக கொண்டு வரணும். நான் ஒரு தடவை பெங்களூர் போயிருந்தப்போ அங்கே ஒரு டாக்டர், ஒரு அம்மா வந்து பேசுனாங்க. அந்த அம்மா பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட். பிரெயினை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணி பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அம்மா கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. பேசிகிட்டே இருந்தப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரெயினை பற்றி 3 விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் சாமிஜி. ஒண்டர்ஃபுல் திங் திஸ் அவர் பிரெயின் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மேனுஃபேக்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அப்புறம் நான் சொன்னேன், என்ன அது ஸ்பெஷல் திங் சொல்லுங்க. 3 உண்மைகள் நாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங், யூஸ் இட் ஆர் எல்ஸ் யூ வில் லூஸ் இட். இந்த பிரெயினை வந்து யாரோ படிச்சிருக்கீங்களா தெரியாது,
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட இந்த பிரெயின் பவர்ல 9 to 10% தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்சம் 90% அப்படியே கிடக்குது. இப்போ நமக்கு அதே 100% இருக்கு. நம்ம சாதாரணமாக இருந்தாக்கா 2% 3% அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். இந்த பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, இஃப் யூ ட்ரை இந்த பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை தான் அந்த அம்மா சொன்னாங்க, யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். இப்போ உங்கள் அப்பா வந்து 2 கத்தி வாங்கிட்டு வர வெஜிடபிள் வெட்டுறதுக்கு. ஒரு கத்தி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டார். அவங்க அம்மா டெய்லி வந்து அதை வச்சு காய்கறி நறுக்குறாங்க. இன்னொரு கத்தியை வந்து தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம் சொல்லி மேலே வச்சாச்சு ஒரு பேப்பரில் சுற்றி. ஒரு வருஷம் போச்சு, இந்த கத்தி உடஞ்சி போச்சு. அப்போ அந்த கத்தியை எடுக்கிறாங்க உங்க அம்மா. இப்போ அந்த கத்தி எப்படி இருக்கும்? துரு பிடிச்சிருக்கும். ஏன்? யூஸ் பண்ணல இல்லையா? நம்ம பிரெயின் கூட அந்த மாதிரி தான். அதை தான் நம்ம சொன்னாங்க, யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பிரெயின் பவர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். இட் கேன் சேஞ்ச் இட் செல்ஃப் டு தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் இட் கேன் சேஞ்ச் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் டேஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட். நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும், தனக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிலைமையை மாற்றிக்கும். இந்த பவர் பிரெயினுக்கு உண்டு, நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஸ்கூலுக்கு வர்றப்போ யூ ஹவ் காட் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. வீட்டுக்கு போனால் ஃப்ரீடம். ஸோ உங்கள் பிரெயின் அதுக்கும் தயாராக இருக்குது, இதுக்கும் தயாராக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரெயின் பவரை எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தகுதி, திறமை நமக்கு இருக்கு. அதை நாம் பயன்படுத்தணும். இது 2வது பாயிண்ட் சொன்னாங்க. 3வது பாயிண்ட் என்ன? Through meditation, this brain power is increased. மெடிடேஷன்னா உடனே வந்து சுவாமி விவேகானந்தர் உட்கார்ந்த மாதிரி அப்படி சொல்ல வரல. ஒன்றும் கிடையாது. வெட்டி பேச்சை நிறுத்தினாலே போதும், நமக்கு ஏற்பட்ட பவர் சேவ் ஆகும். இப்போ இந்த மொபைல் இருக்கு, மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ அக்கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. விறுவிறுன்னு இது பேட்டரி வந்து டவுன் ஆகுது. அப்படின்னா என்ன காரணம்? நிறைய யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். சப்போஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தாக்க அது அப்படியே நிற்கும், ரொம்ப நேரம் நிற்கும் இல்லையா? அதை போல் இந்த பிரெயினுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பவரை வந்து நம்ம தேவையில்லாத காரியங்களெல்லாம் செலுத்திட்டே இருந்தாக்க அது அப்படியே குறைஞ்சி போயிடும். தேவையான வேலை வர்றப்போ பவர் இருக்காது. அதனால தான் சில பேர் வந்து சில கிளாஸில் வந்து டல் ஆயிடுறாங்க. எனக்கு தேவையில்லாமல் பேசுறது, அப்புறம் பெரியவங்க பேசுகிறப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது, தன்னை பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிறது, நமக்கு எல்லாம் தெரியும் இவர் என்ன சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறது, இதுலேயே நம்முடைய பவர் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி செஞ்சால் எதையும் எக்ஸ்ட்ராஆர்டினரி திங் we cannot accomplish. இது இந்த 3 பாயிண்ட் அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ள எல்லார்கிட்டையுமே அந்த பவர் இருக்கு. ட்ரை டு பிகம் த பெஸ்ட். அவர் சொல்லுவார் ரொம்ப அழகா, வாட் யூ திங்க் ஸோ யூ வில் பி. If you think yourself strong, strong you will be. If you think yourself weak, weak you will be. உங்களை பற்றி நீங்கள் வந்து நான் ரொம்ப திறமைசாலி, நிச்சயமாக என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும், வாழ்க்கையில் நல்லா பிரகாசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே வந்தாக்கா டெஃபினெட்லி யூ கேன் டூ தட். நம்மளால எங்கே அதெல்லாம் அப்படின்னு நினச்சாக்கா கம்ப்ளீட்டாக போயிடும். நார்த் இந்தியாவில் ஒரு பொண்ணு, பேர் கேட்டிருப்பீங்க, அருணிமா சின்ஹா. பேர் கேட்டிருக்கீங்களா? யாருமே கேட்கல. தெரியுமா யாருக்காவது? அந்த பொண்ணுக்கு ஒரு கால் கிடையாது. ட்ரெயின்லேருந்து 2 பசங்க தூக்கி போட்டாங்க, கால் உடஞ்சி போச்சு. ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலையை எடுத்துட்டாங்க. முட்டி வரைக்கும் கால் கிடையாது. அந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேன் ஹைதராபாத்தில். அந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு இமயமலை மேலே ஏறினா அந்த பொண்ணு. எப்படி அது பாசிபிள்? நமக்கு 2 காலம் வச்சுக்கிட்டே வந்து சாதாரண வேலை பண்ணுறப்ப கூட நம்ம தடுக்கி விழுந்துடுறோம். ஒத்த காலம் வச்சுக்கிட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல். அந்த மாதிரி
If you think yourself strong, strong you will be. If you think yourself weak, weak you will be. இதை சுவாமி சொல்றார். ஃபாரின்ல ஒருத்தர் பியானோ வாசிப்பார். பியானோ யாரோ பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? வீட்டில எல்லாம் இருக்கா? வீட்டில் இருக்காது. எங்க பார்த்துருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கும். அவர் பேரு பீத்தோவன். சாமிஜி எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க எல்லாரும் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இஃப் யூ டோன்ட் இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ், யூ வில் பிகம் அ ஸ்லேவ். நல்லா ஞாபகம் வச்சு, நீங்க நல்லா உங்க புத்தியை வளர்த்துக்கல, அடிமைகள் தான் ஆவீங்க. அதனால சொல்றாரு பிகம் த பெஸ்ட். எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டுக்கு அது பீத்தோவன் சொல்றார். ஒரு நாள் ஒரு கச்சேரி வாசிக்கிறார். 2 hours வாசிச்சார். பீத்தோவன் அவர் பேரு. அவருக்கு கண்ணு தெரியாது. 2 hours அந்த பியானோல வாசிச்சார். ரொம்ப அருமையா வாசிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆடியன்ஸ் உட்கார்ந்து கேட்குறாங்க. 2 hours முடிஞ்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. ஒரே ஒரு அம்மா எழுந்து அங்கிருந்து பேசினாங்க. மிஸ்டர் பீத்தோவன், we are so happy. கடவுள் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கார். so much talent he has given you. இந்த மாதிரி டேலண்ட் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தா நானும் உங்களை மாதிரி ரொம்ப பாப்புலரா இருப்பேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாமிஜி சொன்னார் இல்லையா, தனுஷ் அவனை மாதிரி நானும் இருந்தேன் அப்படின்னு. நீ யாராவது சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஏன் தனுஷை பார்க்கணும்? அதை விட இன்னும் பெரிய லெவலுக்கு போகலாம், நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ அந்த லேடி அதுதான் சொன்னாங்க, உங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தா நானும் உங்களை மாதிரி ரொம்ப பாப்புலராக இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பீத்தோவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, தேங்க்யூ மேடம், யூ ஆல்சோ கேன் பிகம் லைக் மீ, யூ ஆல்சோ கேன் பிகம் லைக் மீ, பட் யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் ஒன் திங் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ் இட் so? How is it possible? Please tell me அப்படிங்கிற அந்த அம்மா. அப்போ பீத்தோவன் சொன்னாராம், if you are ready to practice 8 hours per day for 20 years, 8 hours per day for 20 years, if you are ready to play, if you are ready to practice on this piano, you also can become like this அப்படி சொன்னான். முடியுமா? அது முயற்சி செஞ்சா நிச்சயமா முடியும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். அந்த மாதிரி ஆசை இருந்தா நிச்சயமா முடியும். அதை தான் சுவாமிஜி சொல்றார், so much talent is there. நாம அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அதை இன்னும் மெருகேற்றணும், அதை இன்னும் ஊக்குவிக்கணும், நமக்கு நாமே அந்த மாதிரி செய்யணும். ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் ஒரு தடவை ஒரு ஸ்கூலுக்கு போனார். எல்லாம் அவங்கள மாதிரி பசங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பையனை கூப்பிட்டு கேட்டார், வாட்ஸ் யுவர் நேம்? அந்த பையன் ஒரு பேரை சொல்கிறான். வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னாக்கா உடனே ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படிங்கிறான். இன்னொரு பையன் என்ஜினியர், இன்னொரு பையன் லாயர், என்னமோ வரிசையாக சொல்லிகிட்டே வராங்க. ஒரு பையன் அவனை கேட்டார், வாட் இஸ் யுவர் நேம்? பையன் பேர் சொன்னான். வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப் அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னான், ஐ வாண்ட் டு பிகம் த பிரசிடென்ட் லைக் யூ அப்படின்னு சொன்னான். இப்போ உங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு? சும்மா ஒரு பேச்சு கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்கப்பா. வெரி குட். இப்போ ஒருதான் தூக்குன உடனே வரிசையா தூக்குறீங்க இல்லையா? சரி, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேசலாம். அந்த பையன் ஐ வாண்ட் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் லைக் யூ அப்படின்னு சொன்னான். யுவர் பிரசிடென்ட் போயிருக்கார். அப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் இல்லை, ஜான் எஃப் கென்னடி. கென்னடி அசந்து போயிட்டார். இத்தனோடு இருக்கான் இந்த பையன், ஹி வாண்ட்ஸ் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ். ஓகே, நவ் யூ சிட் டவுன், ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த பையன் ஒரு தடவை இல்லை 2 தடவை யூஎஸ் பிரசிடென்ட் ஆனார். Who is that? கேட்கல, தெரியல. பில் கிளின்டன். பராக் ஒபாமா இப்ப 2 தடவை ஆனார். தட் இஸ் டிஃபரெண்ட். அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன் ஒருத்தர் இருந்தார்.
2 தடவை பிரசிடென்ட் ஆனார். அவர் தான் சின்ன பையனா இருந்தப்போ ஐ வாண்ட் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படி சொன்னார். சுவாமிஜி அதனால தான் சொல்லுவார், இஃப் யூ ஹாவ் சம் ஐடியல் யூ மே மேக் 1000 மிஸ்டேக்ஸ், பட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஐடியல் யூ வில் மேக் 50,000 மிஸ்டேக்ஸ் அப்படி சொல்லுவார். வாழ்க்கையில் ஒரு லட்சியமே இல்லை அப்படின்னாக்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போகும். அதனால் இப்போது நீங்கள் எல்லோரும் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டீங்க, சார் சொன்னாங்க பஸ்ஸில் ஏறிட்டீங்க, பஸ்ஸு போயிட்டே இருக்கு. உங்கள் மனசில் வந்து சார் வந்து ஏதோ ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க அங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பிளேஸையும் தாண்டி போயிடுச்சு பஸ்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க, சத்தம் போடுவீங்க இல்லையா? டிரைவர் அண்ணா எங்கே போகிறீங்க? சப்போஸ் அந்த டிரைவர் சொல்கிறார் எனக்கே தெரியாது நான் போயிட்டே இருக்கேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் இல்லைன்னாக்கா அந்த மாதிரி ஆகிடும். இதை தான் சாமிஜி சொல்கிறார், ஹேவ் சம் கோல் இன் யுவர் லைஃப். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் வில் கம் அவுட். அந்த மாதிரி செஞ்சால் இந்த சாதாரண வாழ்க்கை ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க சாமிஜி சொன்ன மாதிரி உங்கள் பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, டீச்சர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த நாடே வந்து உங்களை பாராட்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய முயற்சி இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். ஒரு பையன் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கான், ஊர்லேருந்து வந்திருக்கான், திருநெல்வேலி சைடு. சென்னையில் அவனுக்கு சீட் கிடச்சிருச்சு. காலேஜுக்கு போய் பார்த்தாக்கா அங்கே எல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த பையன் ஊரில் படிச்சுட்டு வந்தவன் he was not able to understand. பயம் வந்துருச்சு இவனுக்கு. அவங்க மாமா வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்போ, இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த பையனுடைய மாமா சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த சீஃப் மினிஸ்டரும் அதிகம் படிக்காதவர், ஸ்கூல் கூட சரியாக முடிக்காத ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர்கிட்ட போய் இந்த பையன் சொன்னான், மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. ஏண்டா? இல்லை எல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுக்குறாங்க, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு. அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட வேலை, அதிகம் பேசாதவர், ஆனால் வேலையை கரெக்டாக செய்வார். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், இங்கே பார், முடியும்னா முயற்சி செய், முடியாதுன்னா பயிற்சி செய், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் அட்வைஸ். முடியும்னா முயற்சி செய், முடியாதுன்னா பயிற்சி செய். இப்போ நீங்கள் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுவீங்க இல்லையா? சைக்கிள் ஓட்டுறப்போ எப்படி இருந்தது? கற்றுக்கிறப்போ முதல் நாளே எடுத்து சும்மா சல்லுன்னு போய் ஆரம்பிச்சிட்டிங்களா? நோ. 10 தடவை இந்த பக்கம் விழுந்து அந்த பக்கம் விழுந்து இல்லை, நம்ம வழியில் வராத சில ஜனங்க ஓரமாக போயிட்டு இருப்பாங்க, நாமளே கொண்டு போய் மோதி அவங்களை கீழே தள்ளி விட்டு இல்லை, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் கற்றுக்கிட்டு இன்னைக்கு சில சமயம் வந்து 2 கையும் விட்டுட்டு போகிறோம் ஹாயா, அதுவும் ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு. அவ்வளோ திறமை எங்கேருந்து வந்ததுப்பா? பயிற்சி, வேல்யூ ஆஃப் ப்ராக்டிஸ். அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபுட்பால்லையே வந்து ரீசெண்டாக ஒருத்தர் செத்து போனார். யார் அவர்? மாரடோனா தானே? எப்படி அவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் லெவலுக்கு போக முடிஞ்சது? எல்லாரும் தான் ஃபுட்பால் விளையாடுறாங்க, கிரிக்கெட்டில் எவ்வளோ பேர் விளையாடுறாங்க, ஒரே ஒரு சச்சின் மட்டும் இன்னும் கூட நின்றுட்டு இருக்காரு. எப்படி? பிரிங்கிங் அவுட் ஆல் எனர்ஜி ஃப்ரம் விதின். அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு தடை என்னன்னாக்கா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம்னாக்கா பார்க்கலாம்டா, இன்னும் எக்ஸாம் வர்றதுக்கு டைம் இருக்கு, அப்புறம் படிக்கலாம்டா, இந்த மாதிரி ஒரு இது மென்டாலிட்டி சின்னதுலேருந்து நாம் டெவலப் பண்ணிடுவோம். ஒரு குரங்கு குட்டி போட்டுது, இந்த கதையை சொல்லி முடிச்சுக்குது. அந்த குட்டி கொஞ்சம் பெருசான உடனே மரத்துக்கு மரம் தாவுது, இங்கேருந்து அங்கேருந்து இங்கே. ஒரு மரத்தில் தாவிச்சு, அந்த மரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பொந்து இருக்கு. குரங்கு குட்டிக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. கையை விட்டுது, பார்த்தா உள்ள வந்து ஒரு நாகபாம்பு. நாகபாம்பு திடீர்னு இங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க? சாமிஜியை விட்டு நீங்கள் எல்லாரும் பறந்துடுவீங்க இல்லையா? இந்த குட்டி பிடிச்சது. லக்கிலி நாகப்பாம்போட அந்த கழுத்து இருக்கு இல்லையா, அங்கே போய் பிடிச்சிருச்சு. அதனால பாம்பு வந்து ஒன்றும் கொத்த முடியல. அது இப்படி பார்க்குது, அதுவும் பயந்து போய் பார்க்குது. எனக்கு புதுசாக இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிராணியை பார்த்ததே இல்லை, குட்டி தானே, பிடிச்சிட்டு இப்படியே வந்தது. அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்லிச்சு, டே அதை விட்டுறாத,
விட்டாக்கா கொத்திடும், செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் இதுக்கு பயமே வந்துச்சான். ஐயோ பெரிய ஒரு டேஞ்சர் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. விடவும் முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதை வச்சுட்டு அங்கே இங்கேன்னு சுத்திட்டு இருக்கு. 5 நாள் ஆயிடுச்சு. குரங்கு கிட்டி சாப்பிடவே இல்லை. அப்படியே களைச்சி போய் ஒரு மரத்துக்குள்ள உட்காந்துருக்கு. பாம்பு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு வயசான குரங்கு ஒன்று வந்தது. என்னடா தம்பி இங்கே உட்காந்துருக்க? இல்லை மாமா, இது தெரியாம நான் பிடிச்சிட்டேன். அம்மா சொன்னாங்க இதை கையை விட்டா கொத்திடுமா, கொத்துனா நான் செத்து போயிடுவேனா, அதனால தான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வயசான குரங்கு சிரிச்சுக்கிட்டே, பைத்தியம், அது செத்து போய் 2 நாள் ஆச்சு, விடுறா அப்படின்னு தான். கையிலேருந்து பிரித்து அப்படி போட்டாக்க கழுத்தை பிடிச்சா என்ன ஆகும்? நீங்கள் பிடிச்சி பாருங்க. வீட்டுக்கு போய் இங்கே இல்லை சரியா, இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க. வீட்டுக்கு போய் ஏதாவது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஆகுது. 2 நாள்லேயே அது பாம்பு செத்து, ஒரே நாளில் செத்து போச்சு. ஆனால் செத்து போன பாம்புன்னு இந்த குட்டிக்கு தெரியாது. கையிலேயே வச்சிருந்தது. கையில் வச்சிருந்ததுனால தன்னுடைய உணவு, தன்னுடைய தூக்கம், தன்னுடைய விளையாட்டு எல்லாமே இழந்துருச்சு. உற்சாகமே இல்லாமல் அது போயிடுச்சு. அதை போல இந்த லேசினஸ் அப்படிங்கிற ஒரு பாம்பை நாமளும் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கும் முன்னேற்றம் கிடையாது. எப்போ அந்த செத்து போன லேசினஸ் அப்படிங்கிற பாம்பை தூக்கி வெளியில போடுறோமோ அதுலேருந்து நமக்கு முன்னேற்றம் தான். சரியா? ஸோ நல்ல ஒரு டைம் இந்த ஸ்டூடெண்ட் போர்ட் பீரியட், இதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்துருக்கீங்க, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் நல்லா படிங்க. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி போகணும். இந்த உலகத்திலேயே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாத 2 பேர் யாரு? அம்மா அப்பா. அப்பா ஒன்று, அம்மாவுக்கு உங்கள் மேலே பொறாமையே வராது. ஸோ அதனால் அம்மாவை தள்ளி வச்சிருப்பேன். தள்ளி வச்சிருக்கனாக்கா சும்மா இந்த மேட்டரில், இந்த வீட்டிலேருந்து தள்ளி வச்சிடாதீங்க, இந்த மேட்டர்லேருந்து தள்ளி வைங்க. அப்பாவுக்கு பொறாமை வராது, உங்கள் டீச்சர்ஸுக்கு பொறாமை வராது. அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். இந்த ஸ்கூலுக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும், இந்த சொசைட்டிக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும். அதன் மூலம் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கே நீங்கள் பேர் வாங்கி கொடுக்கணும். இப்போ அந்த ரஞ்சித் சிங் திஷாலின்னு சொன்னேன் இல்லையா, உலகம் முழுக்க அவங்க அந்த பையனை பாராட்டு. இந்தியாவில் அதுவும் 7 குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், he is ready to share his money with other participants. அந்த பையன் சொல்லியிருக்கான், இல்லை நான் செலக்ட் ஆனது பை காட்ஸ் கிரேஸ், வேற யாரோ செலக்ட் ஆகிருந்தா எனக்கு வருத்தமாக இருந்திருக்கும், அந்த வருத்தம் இவங்களுக்கும் வரும். அந்த வருத்தம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த 7.5 crore நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். எவ்வளோ பெரிய மனசு! அவங்க அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ பெரிய இது பெருமை. நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்து பேப்பர்லாம் வந்து மகாராஷ்டிரா முழுக்க இப்போ பெரிய ரொம்ப டாபிக் அது. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தியாகம், உங்களால் முடிஞ்ச நல்ல சேவை, நல்ல செயல்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், சொசைட்டிக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். எப்போ அந்த மாதிரி செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கை. இல்லைனாக்கா it is not a very useful life, very very ordinary life. Ordinary life better or extraordinary life better? எதுக்கு நல்லா டிசைட் பண்ணி திங்க் பண்ணி. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். சின்ன சின்ன கதைகள் மூலமாக, எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்தார் சுவாமிகள். எவ்வளோ கேட்குறோன்றது முக்கியம் இல்லை, கேட்டது உள்ளே போச்சா, எவ்வளோ சாப்பிட்றதுன்றது முக்கியம் இல்லை. சிலர் நிறைய சாப்பிடுவான், சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் போயிடுவான். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் எவ்வளோ கேட்டீங்களோ அது எங்கே போகணும்? இந்த காது வழியாக போகணுமா இல்லை மனசுக்குள்ளே போகணுமா? அதனால் கொஞ்சம் யோசனை செய்து தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய புத்தகங்களை படிக்க வேண்டும். நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய புத்தகங்களை படிக்கணும். அதில் அற்புதமான புத்தகங்கள் சுவாமி விவேகானந்தருடைய புத்தகம். எல்லார்கிட்டையும் விவேகானந்தருடைய
சின்ன சின்ன புத்தகம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பர்த்டே வந்தால் நம்ம ஸ்கூலில் தராங்க இல்லையா ப்ரைஸஸ் எல்லாம். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சும்மா ஒரு 5 நிமிஷம் படிக்கும், தினந்தோறும் படிக்கும். அப்புறம் சுவாமி விவேகானந்தருடைய திரை, அதாவது புகைப்படத்தை உங்களுடைய வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். மனசுக்கு சோகமா, பயமா, பதட்டமா இருக்கும் பொழுது அந்த விவேகானந்த சுவாமியுடைய கண்களை போய் பாருங்க. கண்களை பார்க்கும் போதே அதுல இருந்து நமக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம கண்ணுக்கு. இது உண்மை, அதாவது சும்மா சொல்றதுக்காக இல்லை. அண்ணா ஹசாரே அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணா ஹசாரே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம நாட்டில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்த செயல்ல எப்படின்னா, ஐஏஎஸ் படித்தவங்கெல்லாம் அவர்கிட்ட போய் படித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சமுதாய சேவை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா ஹசாரேன்னு சொல்லி அவர் வாலிப வயதுல மிலிட்ரி மேனா இருந்தார். பாகிஸ்தான் வார்ல 79ல் அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் ஆர்மி ஜவான்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளலான்னு போறார். தற்கொலை செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு இல்லையா. ரயில்வே தண்டவாளத்துல கழுத்து தலையை வச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு போறார். அப்படி போகும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க அந்த ஒரு ஸ்டேஷன்ல ஒரு சுவரொட்டி ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. சுவாமி விவேகானந்தருடைய புகைப்படம் அங்க இருந்தது. அதுக்கு கீழே they alone live who live for others. கேள்விப்பட்டிருக்கீங்களா? they alone live who live for others அப்படின்ற ஒரு வார்த்தை சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். யார் பிறருக்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவங்க எல்லாம் வாழ்ந்த மாதிரி இருந்தாலும் இறந்தவர்கள், நடமாடும் பிணங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை படித்த உடனே இவருடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு தான் வாழ பிடிக்கல, எனக்காக வாழ பிடிக்கல, அடுத்தவங்களுக்காக நான் ஏன் வாழக்கூடாது அப்படின்னு முடிவு செய்து தற்கொலை முடிவை எண்ணத்தை கைவிட்டு அவருடைய கிராமத்துக்கு, மகாராஷ்டிராவில் இருக்க அந்த கிராமம், அங்கே தண்ணீர் பஞ்சம் நிறைந்த கிராமம் அது. அங்கே இப்போ பசுமை கிராமமாக மாற்றியிருக்கிறார். 20 வருடங்களுக்கு முன்னாலே இந்த சாதனை செய்திருக்கிறார். இப்ப எல்லாரும் ஒரு வறட்சி நிறைந்த ஒரு இடத்தை பசுமையா மாத்துறது எப்படி அப்படின்னு கத்துக்கணும்னா காலேஜ் போய் கத்துக்கிறது இல்லை, எல்லாம் இவருடைய கிராமத்துக்கு போய் இவர் அடாப்ட் பண்ண எல்லா மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுக்க. அதே மாதிரி இன்னொரு வாலிபன் அக்பர் அலி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்பர் அலி யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. கூகுள் அங்கிள் கிட்ட இதெல்லாம் கேட்டா அவரும் அதையும் கொடுப்பார். நீங்க பாட்டு வேற ஏதோ கேட்டீங்கன்னா அதையும் கொடுக்குறாரு, கெட்டதெல்லாம் கொடுப்பார், நல்லதும் இருக்குது கூகுள் அங்கிள் கிட்ட. அக்பர் அலி யங்கஸ்ட் ஹெட் மாஸ்டர் இன் த வேர்ல்ட். யங்கஸ்ட் ஹெட் மாஸ்டர். பொதுவாக ஹெட் மாஸ்டர் பிரின்சிபாலுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? பொதுவாக 40 வயசு இருக்கும் இல்லையா? இந்த குழந்தை, இந்த பையன் ஹெட் மாஸ்டர் ஆகும்போது இவனுக்கு வயசு 17. 17 வயசுல ஹெட் மாஸ்டர் ஆகிட்டான். எப்படின்னா அவன் கிராமத்து பையன். படித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கிராமத்துல சாயந்தர நேரத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணான் அவனுடைய வீட்டுக்கு பின்னாடியே. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம, ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு இவன் பள்ளிக்கூடத்துல படிச்சான் பார்த்தீங்களா, அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல ஏறக்குறைய 500-1000 பேருக்கு மேல படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவனே பிரின்சிபால். இது என்ன ஆயிடுச்சுன்னா 10ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு சின்னதா ஆரம்பிச்சது, 12ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு ஒரு பள்ளிக்கூடமா வந்தது. இப்ப டிகிரி எல்லாம் முடிச்சுட்டான், பெரிய பள்ளிக்கூடம் நடத்துறான். அவனுக்கு யங்கஸ்ட் ஹெட் மாஸ்டர் அவார்டு கொடுத்துருக்குறான். அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். இட் இஸ் தேர் இன் யூடியூப், ஜஸ்ட் கோ அண்ட் see. அப்போ அந்த தம்பியை கேட்குறாங்க, சின்ன வயசுலேயே இவ்வளோ ஏழ்மையில் நீ இருந்தாலும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு என்ன எப்படி வந்தது அப்படின்னு பொழுது அக்பர் அலி சொல்றான்,
என்னுடைய வாழ்க்கையினுடைய ஹீரோ சுவாமி விவேகானந்தர். உடனே அந்த நிருபர் கேட்கிறார், நீங்க தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராச்சே, நீங்க எப்படி ஒரு இந்து துறவியை பார்த்து வாழ்க்கையினுடைய ஹீரோன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டும்போது அக்பர் அலி சொல்றா, அவர் இந்து துறவியா நீங்க பாக்குறீங்க, நான் பார்ப்பதை சுவாமி விவேகானந்தரை ஒரு உயர்ந்த மனிதனாக பார்க்கிறேன். நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதனாக, அறிவு நிறைந்த ஒரு மனிதனாக பார்க்கின்றேன். அதனால அவருடைய புத்தகங்களை தினந்தோறும் நான் படிப்பேன். அதனால எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது, நாமும் ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை வந்தது. என்ன செய்ய முடியும்னு யோசிச்சப்போ, இப்போ நம்ம ஸ்கூல்ல கத்துக்கினதே மற்ற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா, அது எனக்கு வந்து செய்யணும்னு தோன்றி அதில் தொடர்ந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் வைக்கிறதுக்குள்ள படாத பாடு. நீங்கெல்லாம் போய் ஒரு உங்க அங்கிள் கிட்டயோ சித்தப்பா கிட்டயோ யார்கிட்டயோ போய், அங்கிள் அங்கிள் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறேன், ஒரு 100 ரூபா கொடுங்களேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? மேலே கீழே பார்த்துட்டு, என்னடா சினிமாவுக்கு போக போறியா, மாஸ்டர் படத்துக்கு போகணுமா, அதுக்காக 100 ரூபா கேட்க நம்ப மாட்டாங்க தானே. ஆனால் அது மாதிரி அவனையும் நம்பலை முதல்ல. ஆனால் அவன் தொடர்ந்து முயற்சி செய்து பெரிய பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கிறான். அது மாதிரி சுவாமி விவேகானந்தரால உத்வேகம் அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். சுபாஷ் சந்திர போஸ் போன்றவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதெல்லாம் பக்கத்துக்குள்ள விரும்புகின்றேன். அதனால இது என்னென்ன, எப்போ பார்த்தாலும் நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும், புரியுதா? மற்றவங்கெல்லாம் உற்சாகப்படுத்தினா பத்தாது, நீங்க உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறோமே, குழந்தைங்களாம் ஓடுறது பார்த்துருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் டேல இப்போ அந்த அம்மா அங்கெல்லாம் பக்கத்தில் நின்றுப்பாங்க, குழந்தைங்களாம் எங்கே நிற்கும்? ட்ராக்ல நிற்கும். எல்லா அம்மாவுக்கும் என்ன ஆசை? என் குழந்தை ஃபர்ஸ்ட் வரணும்னு. அந்த குழந்தை அப்படியே நிற்கும், ஓடணும், ஃபர்ஸ்ட் வரணும். நீ ஓடுறியா? நான் ஓடினா கொடுக்க மாட்டாங்கடா ப்ரைஸு, நீ ஓடணும் அப்படின்னு அம்மா உற்சாகப்படுத்துது. ஆனால் குழந்தை ப்ரைஸ் கிடைக்குமா? அதான் நம்ம வாழ்க்கையிலையும் நீங்க ஜெயிக்கணும்னு அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் ஆசைப்படுறாங்க, சன்னியாசிக்கு நாங்களும் ஆசைப்படுறோம். பாரத தேசத்துல தியாகம் பண்ண தியாகிகள்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க, உயிரை விட்டு இருக்கிறாங்க. விவேகானந்தர், சாரதா தேவி, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா யார் ஓடனா ஜெயிக்க முடியும்? நீங்க ஓடனா தான் ஜெயிக்கும். அதனால யூ ஹேவ் டு, திஸ் இஸ் த ஏஜ், திஸ் இஸ் த ஏஜ் ஃபார் யூ டு டேக் டெசிஷன் இன் யுவர் லைஃப். அதனால இன்னைக்கே போய் ஒரு டைரியிலேயே இங்கே ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது, என் வாழ்க்கையில் நான் இதை சாதிக்க போறேன், அதுக்கு சுவாமி விவேகானந்தரை என்னுடைய கதாநாயகனாக வைத்துக் கொள்ள போகின்றேன், இளைஞர் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு மனசு தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம் அவரை பத்தி நினைங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுக்கும் தெரியாம உங்களுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குதோ அந்த சக்தி எல்லாம் வெளிவரும். அதற்கு பகவான் ஆசீர்வாதம் செய்ததுனாலதான் சாமிஜியை போன்ற பெரியவர்கள் நம்முடைய பள்ளிக்கு வந்து நம்மிடத்துல அவங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சுவாமிகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்களுடைய சார்பாகவும், பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் அவருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நேரா உட்காருங்க, பிரார்த்தனை செய்துட்டு. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரு பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுர். நமஸ்தே யதிராஜாய
महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्री श्री सरस्वती माई की